இந்த கொஸ்டினை பாருங்கள். அசாம் மறுசீரமைப்பு மேகாலயா சட்டம் 1969 மூலம் அசாம் மாநிலத்திற்குள் மேகாலயா என்ற தன்னாட்சி துணை மாநிலம் உருவப்பட்டது கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தெரியல விட்டுருங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள். மாநில ஆட்சித்துறை மற்றும் சட்டமன்றம் விரும்பினால் கூட்டமைப்பின் அலகுகளில் சரிங்களா, அதாவது என்ன, கூட்டமைப்பின் அலகுகளில் டெரிட்டரிஸில் சில ஃபெடரேஷன் ஆஃப்ஸில் நிலப்பகுதியை மாற்றலாம் அல்லது மறுபதிவு செய்யலாம்னு இருக்குது. ஒரு மாநில ஆட்சித்துறைக்கு அந்த அதிகாரம் கிடையவே கிடையாது. அப்போ டேரெக்டாக அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்குது. 3வது ஆர்டிக்கிளை பற்றி ஸ்கூல் புக்கில் டேரெக்டாக பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் இருக்குது. அதை தெரிஞ்சு கொண்டால் சில ஆர் தப்பு அப்படிங்கிறப்ப ஆன்சர் என்னவாக தான் இருக்கும், ஆர் தவறு அப்படிங்கிறப்ப இதுதான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஏ தான் அதுக்கு ஆன்சர். ஆர் தவறுனா இது மட்டும் தான் ஆன்சராகவே எடுக்க முடியும். அப்போ ஸ்கூல் புக்கில் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இங்கே பாருங்க. அரசமைப்பின் 3வது பிரிவு நாடாளுமன்றத்தின் மூலம் நடவடிக்கை. ஒரு மாநிலத்தின் நிலப்பகுதியை பிரித்தோ 2 அதற்கு மேற்பட்ட மாநிலங்களை உருவாக்குதோ இணைத்ததோ மாநிலத்தை உருவாக்கலாம். எந்த நிலப்பகுதியும் அதிகரிக்கலாம், குறைக்கலாம். இது எல்லாமே எதுக்கு கீழே தான் வரக்கூடியது? 3 நாடாளுமன்றத்துக்கு கீழே வரக்கூடியது தான். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்.